Hi, welcome to ShiazLife. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா எங்க வீட்டு மாடி தோட்டத்துல வந்துட்டு புதுசா வந்து செடி வைக்கிறோம். சோ ஒரு வேஸ்டான திங்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு செடி வந்து மேக் பண்றாங்க அப்படிங்கறத தான் வந்து நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது வந்துட்டு பண்றது வந்து என்னோட அம்மா தான். எங்க அம்மா வந்துட்டு செடியில வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட். நான் முன்னாடி ஒரு வீடியோல வந்து ஷேர் பண்ணிருப்பேன். சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா வந்து மேல கார்ட்ஸ்ல வந்து லிங்க் கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் வந்து ஷியானா vlogs and reviews எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் கலந்துருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட்னா வந்து இந்த தேங்காய் நார்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இது எங்கேருந்து கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்துட்டு தெரு போகும். அந்த தெருவில் வந்துட்டு சிமெண்ட் போட்டு இப்போது ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து காயறதுக்காண்டி இந்த கொக்கோ பீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அதை வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கலெக்ட் பண்ணி வச்சுட்டு சாயில் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பாட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எது வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து போக போக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து மாடியில் வந்து தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ரொம்ப நிறையலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் போல் வந்து வச்சுருப்பாங்க. எங்கள் மம்மிக்கு நார்மல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வைக்கிறத விட ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய கலர்ஸில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் மம்மி. ஸோ அதில் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கவர். நம்ம நார்மலாக வந்துட்டு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்துட்டு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி கவர் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நல்லா திக்காக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கவர் வச்சு தான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பாட் மாதிரி மேக் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கார்டன் வந்து இதான் புதுசாக வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சின்ன ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் கிடச்சுன்னா வந்து வேஸ்ட் பண்ணாதுங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு எலாஸ்டிக் கவராட்டு. இதோட கெப்பாசிட்டி வந்து நல்லா எலாஸ்டிக் ஆட் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம நிறைய மண் வச்சாலும் பிஞ்சு போகாமல் கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி விரிஞ்சு கொடுக்கும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன செடி வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான கவராக கூட இருக்கும். நீங்கள் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஏஜியோ கவர். எங்கள் வீட்டில் நிறைய ஏஜியோ கவர் இருக்கிறதுனால அதில் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு ஏஜியோ அப்படிங்கிறது எழுதியிருக்காது, இல்லைனா ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது எழுதியிருக்காது. ஜஸ்ட்டு பிளெயினாக இருக்கும், பிளாக் ஆட்டு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி கவர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு அட்டை மாதிரி வைக்கிறாங்க. எதுக்குன்னா வந்துட்டு கீழே வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து ஃபிட்டாக இருக்கும். ஒரு இடத்துல நம்ம தனியாக கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாண்டுமே இல்லாமல் கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகி நிற்கும். அதனால் வந்து கீழே ஒரு ஸ்டடி ஆட்டு வைக்கிறதுக்கு ஒரு அட்டை மாதிரி வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த கொக்கோ பீட் எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பாட் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே வந்து போட போகிறாங்க. இந்த கொக்கோ பீட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடிக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம நிறைய மண் வந்து தேவைப்படாது. அண்ட் இந்த கொக்கோ பீட்டில் வந்து ஒரு ஈரத்தன்மை உண்டு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த நம்ம வந்து ஒரு நாள் வந்து தண்ணி ஊற்றாட்டாலுமே வந்து அது வந்து முந்தின நாள் ஊற்றின தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த கொக்கோ பீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஆன்லைன் ஷாப்பில் இருக்கும். அதுக்கப்புறவு கார்டன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஷாப்பில் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீயாகவே இருந்தனால நாங்கள் வந்து இது ஒரு பாட்டாக வந்து மேக் பண்ணலாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே டைம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து செம்மண் எடுத்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வாழைப்பழத்தோட வேஸ்ட்டு, அப்புறம் உள்ளித்தோடு, முட்டைத்தோடு இதெல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பாட்டிங்க்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, எந்த ஒரு வேஸ்ட்டாக இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வந்து செடிகளுக்கு போட்டோம்னா அதுவும் ஒரு சின்ன ப்ரோட்டீன், ஒரு சத்து மாதிரி தான். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாட்டு வந்து இதை ஃபில் பண்ண நம்ம கொஞ்சம் தட்டி விட்டுக்கணும். ஏன்னா உள்ளே வந்து இந்த பபிள்ஸ் மாதிரி ஏர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக வந்து ஃபில் ஆயிரும்.
இப்போ நாகர்கோவில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு சில்லான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்த மழை வரக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வச்சோம்னா கூட கொஞ்சம் ஸ்பீட் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் வளரும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வேஸ்டாட் நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த உள்ளித்தோடு, முட்டையோட இது, அப்புறம் வந்துட்டு வேஸ்டான வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ரெட் சாயில் செம்மண்ணையும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே கொஞ்சம் ஒரு 3/4னா 1/4 அளவுக்கு வந்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. இது என்ன செடி வைக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெவந்தி செடி தான் வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸே வந்து போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்க நிறைய செடி வந்து கலராக வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். தென் லாஸ்ட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த கொக்கோ பீட்டை மறுபடியும் வந்துட்டு மேலே வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் வந்து ஃபில் பண்ண முடியுமோ அந்த கவர் ஃபுல்லாக நீட்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கவர் வந்து மேலே வந்துட்டு ஓப்பனில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நீட்டாக வந்து ஒரே ஷேப்பில் வந்து பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த விளிம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி அரைக்குறையாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து நீட்டாக வந்து பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்டாப்லர் வந்து எல்லா சைடுமே வந்து அடிக்கிறாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்துட்டு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து லைட்டாக ஸ்டாப்லர் அடித்து அதெல்லாம் வந்து வெளியே வந்து நீட்டாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா மாடி தோட்டம் தானே, அதனால் நாங்கள் நார்மலாகவே வச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக வந்துட்டு எந்த அளவு வந்து அந்த கொக்கோ பீட் வச்சு அதை ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய வந்து கொக்கோ பீட் இருக்கிறனால நாங்கள் வந்து இவ்வளோத்துக்கு வந்து போடுறோம். மற்றபடி உங்கள்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது, நீங்கள் இதை வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். மண் கூட நிறைய எடுத்துகிட்டு கூட கொக்கோ பீட் கூட கொஞ்சமாட்டே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டிட்டு நார்மலாக எப்போவுமே வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி வச்ச ஒரு ஜெவந்தி செடியை வந்துட்டு அதுக்கு கண் வந்து கிட்ட வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீட்டாக வந்து எடுத்துட்டு இப்போ வந்து அதில் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த செடி வந்து எதுக்கு மெயினாக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் சர்ச்சில் வந்து ஏலம் போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இதை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி தான் ஒரு 3 செடி வந்து வச்சிட்ருக்காங்க. ஒன்று ஒயிட், இன்னொன்று எல்லோ, இன்னொன்று வந்துட்டு ரோஸுன்னு நினைக்கிறேன். இந்த 3 கலர்ஸுமே வந்து வைக்கிறாங்க. ஸோ இதே ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 செடி வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம வேஸ்ட் எதாவது மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை எடுத்துருங்க. அப்படின்னா வந்து செடி அந்தளவு அழகாக வளராது. ஸோ அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து செடி வந்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 3 பாட்லேயுமே வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு பாட்டு கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு கவரில் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம வந்து நார்மலாக கடையிலேருந்து வாங்குவோம் இல்லையா பார்க்க, அந்த மாதிரி வந்து மேக் பண்ணிட்டாங்க. இந்த செடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. மேலே அந்த க்ளவுடியாக பார்க்க அழகாக இருந்துச்சு. அது ஒரு சின்ன கிளிப்பாக வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு இந்த செடியும் வந்து வச்சுட்டாங்க. 3 கலர்ஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் ஒன்று மட்டும் ஃபில் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதையும் வந்து இப்போ ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சு மட்டும் விட்டால் போதும், ரொம்ப அப்படி ஊற்றக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் போல் தொளிச்சு விட்டால் போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா எல்லா நம்ம தொட்டி ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து இப்படி கிடையாது இல்லையா, ஸோ நம்ம தான் வந்து மேக் பண்ணணும். அதனால எங்கள் மம்மி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பெரிய ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு ஒரு 4 சைடுமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாட்டு வந்து ஹோல் வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஹோல் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்துட்டு மண் வந்து அந்த ஹோல் வந்து ஏதாச்சும் ஒரு ஹோலில் வந்து அடைச்சி வச்சுருந்தாலும் இன்னொரு இது வழியாட்டு அங்கே கெட்டி நிற்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்து வர்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு 4 ஹோல் வந்து அங்கங்கே வந்து போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கீழே தான் போடணும். ஏன்னா வந்து மேலே வந்துட்டு அந்தளவு தண்ணி கட்டாது, எப்போவுமே கீழே தான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கட்டி போய் நிற்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து நம்ம இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு அரிசியெல்லாம் வாங்குவோம் இல்லையா, ரைஸ் கவர்,
அந்த மாதிரி இல்லைனா வந்து ஏதாச்சும் சாக்கு மாதிரி பட்டது இந்த மாதிரினா வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து வந்து ரோஜா செடி வந்து வைக்க போகிறாங்க. ரோஜா செடிக்கும் வந்து அதே ஃபார்மேட் தான், அதே மாதிரி தான். ஜெவந்தி செடிக்கு வந்து எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி தான் வந்து ரோஜா செடிக்கும் வைக்கணும். பட் இதில் வந்து மண் கொஞ்சம் அதிகமாக வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டாட்டு குடம் எல்லாம் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை வந்து முன்னாடி வந்துட்டு அதை வச்சு செடி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போகும் அப்படி சொல்லிட்டு கீழே வந்து இந்த மாதிரி பேஸ்க்கு வந்து நல்லா ஸ்டடினஸ்காண்டி அதை வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மண் போடலாம் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலுமே இந்த செடியை கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சைடில் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்ட் வைக்கணும் அப்படிலாம் வந்து தேவைப்படாது. ஏன்னா பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்காண்டி தான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ பீட் நிறைய வந்து வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு சைடில் வந்துட்டு மண் கூட வந்து இந்த கொக்கோ பீட்டை குழச்சும் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க இப்போது. அண்டு ரோஸ் செடிக்கு வந்து மெயினாக வந்து இந்த சாணி உரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து எங்கேயாச்சும் இருந்தால் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ரோஜா செடிக்குன்னே வந்துட்டு. ஸோ சைடில் வந்துட்டு சாயில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது கூட வந்துட்டு அந்த சாணியும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இப்போ வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஃபைனலாக இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செம்மண் இருக்குது, அப்புறம் சாணி உரம் இருக்குது, அப்புறம் வந்துட்டு கொக்கோ பீட் இருக்குது. இதுவள தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இப்போது இந்த பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ரோஸ் செடி எப்படி வைக்கலாம் அப்படின்னு வந்து இதில் ஒரு சின்ன ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஷேர் பண்ணுறேன் போக போக. அம்மாவுக்கு வந்துட்டு ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் நிறைய கலர்ஸும் வச்சுருக்காங்க. நான் அது வந்து போக போக இனியும் உள்ள வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். மேலே வந்துட்டு இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு. ஆக்சுவலி 1 இயர்க்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், எங்கள் வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குது, எதில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் அதோட கண்டினியூஷனாக வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே வச்சுருக்க ரோஜா செடியில் உள்ள கம்பை வந்து உடச்சி இதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா செடி மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேலையாக இருந்த மாதிரி இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு அப்படி ரொம்ப பெரிய ப்ராசஸாக போயிட்டு இருந்த மாதிரி இருக்குது. பட் வந்துட்டு நான் மேபி ஃப்யூச்சரில் வந்து செடி வச்சேன் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாட்டு டக்குன்னு வளர்கிற மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றாத மாதிரி ஏதாச்சும் ஒரு செடி இருக்குமோ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் வச்சேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி லேசியான பர்சன்ஸ்க்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கம்பு உடைச்சாங்கல்ல, அதில் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. ஜஸ்ட் அந்த கம்பு மட்டும்தான் வைக்கணும். அப்போ தான் வந்து அழகாக வந்து தளர்த்து வரும். ரோஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நிறைய கம்பு ஒரு 4 or 5 கம்பு கிட்ட வச்சோம் அப்படின்னா தான் ஏதாச்சும் 1 2 வந்துட்டு டக்குன்னு வளர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 4 or 5 கம்பு இந்த மாதிரி வைங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் வந்து ரோஜா கம்பு வந்து இந்த மாதிரி நட்டு வச்சுட்டு சைடில் வந்து இந்த விளிம்பு எல்லாத்தையும் வந்து ஸ்டாப்லர் பின் அடித்து இது ஒரு அழகான வந்து பாட்டாக மேக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து அந்த ஹோல் வந்து க்ரியேட் பண்ணி கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டுட்டு வெயில் படுற இடம் பார்த்து நம்ம அந்த பாட்டிங் மிக்ஸை வந்து வச்சா போதும். இந்த செடி வந்து எந்த மாதிரி இனி வளருது அப்படிங்கிறது வந்து இனி உள்ள விலாகில் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலோ உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்னால இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா.